ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் செடியை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இல்லை 4 கலரான கத்திரிக்காய் இருக்குது. இதோட ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடி தான். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். இது வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக கொத்து கொத்தாகவே காய்க்குதுங்க, சிங்கிளாகவே இல்லை. ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் பறிச்சிருப்போங்க. இதோட வீடியோ ஃபுல்லுமே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்களேன், எப்படி கொத்து கொத்தாக இருக்குது. ஒரு கொத்தில் 3 காய் 4 காய் இந்த மாதிரி இருக்குங்க. அதை சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. பட் இதில் கொஞ்சம் சொத்தையும் இருக்குது. நாங்கள் எப்போயுமே இது மருந்து அடிக்க மாட்டோம், அதனால் இந்த மாதிரி இருக்குது. அடுத்த டைம் அவங்களுக்கு மருந்து அடிக்காமல் இயற்கையாக சாப்பிட்றது தாங்க நல்லது. 2 3 செடி வாடி இருந்துச்சுங்க. அதை பிரித்து உள்ளே பார்க்கும்போது உள்ளே பார்த்தா புழு இருக்குது. இந்த புழு பார்த்திங்கன்னா செடியே ஃபுல்லாக சேவடிச்சிடுதுங்க. அதனால தான் சரின்னு அதை எங்கள் அம்மா கூப்பிட்டு காமிச்சாங்க வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லுமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் என் யூடியூப் சேனலில் பாருங்கள். இதோட கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். 2 கிலோ காய் பக்கம் பறிச்சிட்டோங்க கத்திரிக்காய். ஃபஸ்ட் டைம் முதல்ல இதுதாங்க. கொஞ்சம் சொத்தையும் இருக்குது. அங்கே பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குன்னு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.